பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் சந்திர கிரகணத்தையொட்டி அக்னி, சூரியன், சந்திரன் ஆகிய 3 தீர்த்த குளங்களிலும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி, அம்பாள், அகோரமூர்த்தி உள்ளிட்ட மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டனர். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருவீதி உலா மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சுவாமி எழுந்தருளி திருவீதி உலா வந்து அருள் பாலித்தார். வழி நெடுகிலும் பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை வழிபட்டனர். திரளான பெண்கள் முளைப்பாரிகளை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து நேர்த்தி கடன்களை செலுத்தினர். முளைப்பாரியை வைத்து கும்மி அடித்து அம்மனை வழிபட்ட பின்னர் அதனை முல்லை பெரியாற்றில் கரைத்தனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி பிரம்மோற்சவத்தையொட்டி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ரிஷப வாகனத்தில் முத்துமாரியம்மன் எழுந்தருளி திருவீதி உலா வந்து அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் செண்பகபுரம் அருகே ராமஞ்சேரியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு சிக்கல் தீர்த்த காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. திரளான மக்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஆத்துக்கால் புதூரில் உள்ள செல்வ கணபதி கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபுர விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விழாவில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பங்கேற்று பக்தி கோஷம் முழங்க விநாயக பெருமானை தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சனி பகவானுக்கு சந்திர கிரகணத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் சந்திர கிரகணத்தை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சன்னதி கடலில்
வெள்ளி ரிஷப வாகனத்தில் மனோன்மணி சமேத கல்யாண சுந்தரர் சுவாமி எழுந்தருளே அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூர் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் கருப்பண்ணசாமி ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு படையல் பெருவிழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் கருப்பண்ணசாமிக்கு பொங்கல் வைத்து ஊர்வலமாக கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னவாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கும் புனித கலச நீர் தெளிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜா கோவிலில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பால், நல்ல மிளகு, மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு கோவிலில் உள்ள நாகர் சிலைகளுக்கு பக்தர்கள் அபிஷேகம் செய்து திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேர் வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள புல்வாய்க்குளம் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஸ்ரீ ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. சுடு களிமண்ணால் வடிவமைக்கப்பட்ட குதிரை, காளை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட சிலைகளுக்கு பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர். சிலைகளுக்கு முன்பு பெண்கள் கும்மியடித்து சுவாமியை வழிபட்டனர். சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயனாரை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் அருகே உள்ள அச்சராக்காப்பட்டியில் உள்ள காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் உலக நன்மை வேண்டி வேத மந்திரங்கள் முழங்க 108 மூலிகை மற்றும் புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் நடத்தி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பக்தர்கள் குலவையிட்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மங்காம்பட்டி கோவிலில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சபரிமலையான், ஸ்ரீ சபரிவார மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோம்பைப்பட்டியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. வானில் கருடன் 3 முறை வட்டமிட்டதால் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வள்ளூர் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் மற்றும் செல்லியம்மன் கோவில் நன்னீராட்டு பெருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீர் கலசங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமானத்தில் ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே வெள்ளியம்பதியில் அமைந்துள்ள பத்திரகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் நங்கவரம் தென்கடை குறிச்சி பகுதியில் உள்ள தக்ஷண காளியம்மன் கோவிலில் சந்திர கிரகண தோஷ நிவர்த்தி பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திரளாக பங்கேற்று அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தட்டானேந்தல் கிராமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. குடமுழுக்கில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆதி நாகலோக கிராமத்தில் 18 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட அதர்வன பத்திரகாளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. Oh, my God.